டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் சமயன். சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான இந்திய 11 அணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்திய அணி மொத்தம் 3 லீக் போட்டியில் விளையாட போகிறாங்க. பிப்ரவரி 20 வங்கதேசத்துக்கு எதிராக, அடுத்து பிப்ரவரி 23 பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட போகிறாங்க. அடுத்து மார்ச் 2 நியூசிலாந்துக்கு எதிராக வந்து இந்திய அணி விளையாடும். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்திய அணி அந்த 3 லீக் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு அரையிறுதிக்கு முன்னேறும் பட்சத்தில் இந்திய அணி வந்து மார்ச் 4 துபாயில் நடக்கிற அரையிறுதியில் வந்து இந்தியா விளையாடுவாங்க. ஃபைனலுக்கு முன்னேறினா ஃபைனல் வந்து துபாயில் தான் நடைபெறும். அது வந்து மார்ச் 9 வந்து நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 4, 5 அரையிறுதி முடிஞ்சு 9 ஃபைனல் நடக்க காரணம் என்னென்னா ரிசர்வ் டே வந்து ஐசிசி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இதனால தான் இந்த இடைவெளி இருக்குது. இப்போ இந்திய 11 அணியில் வந்து யார் யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் இடம் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2023 நடைபெற்ற ஒரு நாள் உலகக்கோப்பையில் விளையாடிய பேட்டர்கள் தான் அப்படியே வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் விளையாட போகிறாங்க. ஓப்பனர்களிடம் வந்து ரோஹித் சர்மா, சுப்மன் கில், அடுத்து விராட் கோலி வருவார். அடுத்து மிடில் வரிசையில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறம் கேஎல் ராகுல் இருப்பாங்க. அடுத்து ஹார்திக் பாண்டியா இருக்கார், அக்ஷர் படேல், ரவீந்திர ஜடேஜா, இப்படி வந்துடும் இடம் வந்து. இப்போது இந்திய அணியில் வந்து பேட்டிங் இடத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்திய அணியில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா பவுலர்கள் இடத்துல தான் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. என்னென்னா வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் 2 பேர் இருக்காங்க. இதில் வருண் சக்கரவர்த்தி விளையாடுவாரா, குல்தீப் யாதவ் விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா முகமது ஷமி, அடுத்து ஹர்ஷித் ராணா, அப்புறம் ஹர்ஷதீப் சிங், இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த 3 வேகப்பந்து வீச்சாளர்களில் எந்த 2 பேர் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் இடத்துல பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் படேல், வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க. இதில் அக்ஷர் படேலும் ரவீந்திர ஜடேஜாவும் ஒரே மாதிரி ஆக்ஷன் கொண்ட பவுலர்கள். இதனால் இந்த 2 பேர் விளையாட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் விளையாட வைப்பாங்க. என்ன காரணம்னா துபாய் பிச் ரிப்போர்ட் வந்து அப்படி இருக்குது. என்னென்னா துபாய் பிச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் லைனில் நேராக அட்டாக் பண்ணுற ஸ்பின்னர்ஸால் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டெம்ப் லைனில் வந்து வேகமாக, அதாவது ரவீந்திர ஜடேஜா பார்த்தோம்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில் போடுவார். அதே மாதிரி அக்ஷர் படேலும் அதே ஸ்பீடில் போடுவார். ஸோ ஸ்டெம்ப் லைனில் அட்டாக் பண்ணுற பவுலர்ஸ் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கையில் ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் படேல் 2 பேருமே சிறப்பாக விளையாடுவாங்க. இதனால் பார்த்தோம்னா 11 அணியில் ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் படேல் 2 பேருக்கும் நிச்சய இடம் கிடைக்கும். வாஷிங்டன் சுந்தருக்கு கிடைக்க வாய்ப்பு குறைவு அப்படின்னு கருதப்படுது. அதே மாதிரி ஸ்பின்னர் இடத்துல பார்த்தோம்னா குல்தீப் யாதவ், அப்புறம் வருண் சக்கரவர்த்தி 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர்த்தில் அனுபவமிக்க வீரர் அப்படின்னு பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் தான். குல்தீப் யாதவ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு விரிஸ்ட் ஸ்பின்னர். அது மட்டுமல்ல, அவர் வந்து கூகுளி எல்லாமே நிறைய வேரியேஷன் அவர் வச்சுருக்காரு. வருண் சக்கரவர்த்தியும் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அதாவது மர்ம சுழல் பந்து வீச்சாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிக வேரியேஷன்ஸ் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ்கிட்ட இருக்குது, ப்ளஸ் அனுபவம் இருக்குது. இதனால் குல்தீப் யாதவ் தான் ஃபஸ்ட் சாய்ஸ் ஸ்பின்னராக இருப்பார் அப்படின்னு கருதப்படுது. அடுத்து வேகப்பந்து வீச்சாளர்கள் இடத்துல பார்த்தோம்னா முகமது ஷமி, ஹர்ஷதீப் சிங், அப்புறம் ஹர்ஷித் ராணா, அந்த 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்த்தில் பார்த்தோம்னா யாருக்கு இடம் கிடைக்கும்னா முகமது ஷமியோட வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஏன்னா அவர் வந்து அனுபவமிக்க ஒரு வேகப்பந்து வீச்சாளர். இதனால் அவர் இடத்துக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை வராது. இன்னும் 2 பேர் இருக்காங்க, ஹர்ஷதீப் சிங், அப்புறம் ஹர்ஷித் ராணா. இந்த 2 பேர்த்தில் யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் தான் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன காரணம்னா பவர் பிளேயில் வந்து விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவை விட ஹர்ஷதீப் சிங்குக்கு தான் அதிகமாகவே இருக்குது. என்ன காரணம்னா ஹர்ஷதீப் சிங் வந்து இந்த பவர் பிளே ஓவர்களில் வேகம் குறைந்த பந்துகளை சிறப்பாகவே பயன்படுத்துகிறாரு. துபாய் போன்ற பிச்சில் வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஹர்ஷித் ராணா கிட்ட வந்து லோ பவுன்ஸ் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்குது. ஆனால் ஹர்ஷதீப் சிங்கிட்ட வந்து வேகம் குறைந்த பந்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. அது குறிப்பாக பவர் பிளேயில் ஒரு பேட்டர் அதிரடியாக விளையாட எப்போ ஆரம்பிக்கிறாரோ அந்த டயத்தில் அவர் வேகம் குறைந்த பந்தை போட்டு விக்கெட்டுகள் எடுத்துடுறாரு. இதனால் ஹர்ஷதீப் சிங்குக்கும் முகமது ஷமிக்கு தான் இந்திய அணியில் 11 அணியில் இடம் கிடைக்கும். ஹர்ஷித் ராணா வந்து எப்போ இடம் கிடைக்கும்னா ஹர்ஷதீப் சிங் ஒரு வேளை சொதப்பும் பட்சத்தில் ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து இடம் கிடைக்கும் அப்படின்னு கருதப்படுது. இந்திய 11 அணியில் யார் யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தடவை பார்த்துக்கலாம். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், அடுத்து விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் படேல், அடுத்து முழு நேர பவுலர்கள் வந்து முகமது ஷமி, குல்தீப் யாதவ், அடுத்து ஹர்ஷதீப் சிங். இந்த 11 பேருக்கு தான் இடம் கிடைக்கும் அப்படின்னு கருதப்படுது. நன்றி, வணக்கம்.